இப்போ நரபலி கொடுக்குறத நம்ம பார்த்துருக்கோம். ஜோதிடத்தை நம்பி குழந்தையே கொலை பண்ணதெல்லாம் பார்த்துருக்கோம், எல்லாம் நடந்திருக்கு. ஆனால் இது என்டையர் டிஃப்ரெண்ட்டு. மருத்துவமனை கொண்டு போகிறாங்க, பார்த்தா சிறுநீரகம் ஈரண்டும் செயலிழந்து விட்டது. ஒரு ஆர்கனும் பட்டு பட்டுன்னு அழிக்கிறது. கிட்னி எகிரிச்சு, அடுத்து லிவர், ஹார்ட் எல்லாம் பட்டு 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 பட்டுன்னு எல்லாம் ஒரு ½ ஹவருக்குள்ளே எல்லாமே ரோல் ஆகிட்டு பாருங்க எப்படி நடக்குது பாருங்க. காதல் காதல் அப்படின்னு எல்லாம் சுத்துறதுக்கு தெரிஞ்சேங்க எதையாவது. இப்படி செல்ஃபோன் இப்படி இருக்குது, செல்ஃபி கேமராவில் பின்னாடி இருந்து ஓப்பன் பண்ணுது. அது மரம் இல்லை, மரம் தான் இருக்குன்னு கலந்து திருட்டை எடுத்துட்டாங்கல்ல, திருட்டை பாருங்க இப்படி ஓப்பன் பண்ணி அப்படியே கொடுக்குது, அப்படியே அடிச்சுட்டு வைக்கிறேன். அப்போ சுவை தெரியாது. இதை பல கூல்ட்ரிங்க்ஸில் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. எந்த கூல்ட்ரிங்க்ஸில் போட்டாலும் பொங்கி வந்துருக்கு. ரெண்டாவது கொடுத்து வீட்டுக்கு போகிறது பிறகு ஃபோனும் பண்ணி செக் பண்ணுறது, இவன் என்ன கண்டிஷனில் இருக்கான், செத்துட்டானா இல்லையானு. எவ்வளோ வன்மம் பாரு. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் RS தமிழ்வந்தன் அவர்கள். வணக்கம் சார். ஐயா வணக்கம். ஷாரோன் ராஜ் கொலை வழக்கில் காதலி கிரிஷ்மாவுக்கு மரண தண்டனை விதிச்சிருக்கு நெய்யாற்றின் கரை கோர்ட்டு. இந்த தீர்ப்பை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வழக்கோட பின்னணி என்ன சார்? அதாவது இது ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப வன்மமான ஒரு கொலை. இது யாரை நம்புறது தெரியல இந்த உலகத்தில். அப்படி தான் இருக்குது, ஒரு செயலுமே அப்படி தான் இருக்குது. யாரையுமே நம்ப முடியல. அந்த மாதிரி சூழலில் இருந்து நடந்தது. ஒரு ஜோதிடம் ஒரு மனிதனை எந்த அளவுக்கு இழுத்துட்டு போகும். இப்போ நரபலி கொடுக்குறத நம்ம பார்த்துருக்கோம். ஜோதிடத்தை நம்பி குழந்தையே கொலை பண்ணதெல்லாம் பார்த்துருக்கோம், எல்லாம் நடந்திருக்கு. ஆனால் இது என்டையர் டிஃப்ரெண்ட்டு. ஷாரோன் ராஜ் கேரளாவில் திருவனந்தபுரத்து பக்கத்தில் பாரசாலா அப்படிங்கிற இடத்துல ஒரு கல்லூரி மாணவன். அவர் நர்சிங் மாணவன். அதே கல்லூரியில் கிரிஷ்மாவும் அதே இதெல்லாம் படித்தாங்க. 2 பேரும் நல்ல டீப்பஸ்ட் லவ்வர்ஸ். நல்லா டெய்லி எப்படி சொல்கிறது, 2 வீலரில் சுற்றுறது போகிறது, இந்த மாதிரியான ஒரு சூழலில் வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஷாரோன் ராஜ் வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்தோன்னே அவர் வாந்தி இந்த மாதிரியான சில இயற்கை உபாதைகள் ஏற்படுது. அது ஃபஸ்ட் டைம் ஏற்பட்டது. சில ஃபஸ்ட் எய்டு பண்ணி அது மூவ் ஆகிடுது அந்த இடத்துலேருந்து. பிறகு ஒரு நாளும் அதேமாதிரி ஷாரோன் ராஜ் வீட்டுக்கு வரக்குள்ளே அதேமாதிரி வாந்தி இதெல்லாம் ஏற்படுது. மருத்துவமனை கொண்டு போகிறாங்க, பார்த்தா சிறுநீரகம் ஈரண்டும் செயலிழந்து விட்டது. அப்புறம் டீப்பாக பரிசோதிக்கிறாங்க. குடிப்பழக்கம் கூட கிடையாது எங்கள் மகனுக்கு, ஷாரோன் ராஜுக்கு. எப்படி அவனுக்கு இப்படிலாம் வந்துச்சு? ஏன்னா குடிப்பழக்கம் இருக்க எல்லாருக்கும் கிட்னி ஃபெயிலியர் ஆகணுங்கிறது கிடையாது. கிட்னி ஃபெயிலியர் ஆகிற எல்லாருக்கும் குடிப்பழக்கம் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதையும் பதிவிட்டுறேன். இல்லைங்க, இது உங்கள் மகன் விஷம் அருந்திருக்கான் அப்படின்றாங்க. என் மகன் விஷம் அருந்திருக்கானா? எப்பா நீ விஷம் குடிச்சா பிள்ளை அப்படின்னப்போ, இல்லையம்மா நான் ஒன்றும் விஷம் குடிக்கலையே, நான் எது குடிக்க போகிறேன் அப்படின்றான் அவன். அப்போ தான் அங்கே லேசான ஒரு சந்தேகம் உருவாகிறது. அப்போ அந்த இடத்துல அவங்க மருத்துவர்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணுறாங்க, என் பையன் விஷம் இருந்தில்லைங்கிறான் அப்படின்னப்போ சந்தேகம் வருது. கடைசியாக எங்கே போயிட்டு வந்தான்னு ரீகால் பண்ணக்குள்ள அந்த கிரிஷ்மாங்கிற காதலியை என்ன நினைக்கலாம் பார்த்துட்டு வந்தானோ, இது ஒரே நாளில் நடந்தில்லை. ஏன்னா ஓவர் டோஸ் ஆகிருந்தால் ஒரே நாள் நடந்திருக்கும். அந்த கிரிஷ்மாங்கிற காதலியை என்னைக்கெல்லாம் பார்த்துட்டு வர்றானோ அன்னைக்கு தான் இது நடக்குது. அன்றைக்கெல்லாம் வாமிட்டிங் நடந்திருக்கு. சாப்பிடாம படுத்துருக்கான். சில அன்யூஷுவல் தடிப்பு, உடம்புல தடிப்பு இது மாதிரிலாம் ஏற்பட்டுருக்குங்கிறத பதிவு பண்ணுறாங்க. அந்த சூழ்நிலை நடந்துக்கிட்டு இருக்குள்ளேயே ஷாரோன் ராஜ் மரணம் விட்டுடுறான். ஒரு ஆர்கனும் பட்டு பட்டுன்னு அழிக்கிறது. கிட்னி எகிரிச்சு, அடுத்து லிவர், ஹார்ட்டு எல்லாம் பட்டு 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 பட்டுன்னு எல்லாம் ஒரு ½ ஹவருக்குள்ளே எல்லாமே ரோல் ஆகிட்டு இறந்துடுறான். நேராக போய் ஷாரோன் ராஜோட அப்பா அம்மா காவல் நிலையத்துக்கு போயிடுறாங்க. புகார் கொடுத்துறாங்க, மகனை கொலை செஞ்சுட்டாங்க, பிரேத உடற்குறாய்வுக்கு அனுப்பணும். உடற்குறாய்வில் பாய்சன் உடம்புல பாய்சன் இருக்குன்னு. என் பையன் பாய்சன் சாப்பிடல, அவன் உயிரோட இருக்குள்ளே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டான். அதோடு தான் இவ்வளோ ஸ்ட்ராங் ஜட்ஜ்மெண்ட்டை வழங்க முடிஞ்சுது. உயிரோட இருக்குள்ள பாய்சன் சாப்பிடலன்னு சொல்கிறான். அப்போ கிரிஷ்மாவை தூக்குறாங்க போலீஸு. கிட்டத்தட்ட 8 மணி நேரங்கள் காவல்துறையினர் விசாரிக்கினர். விசாரணையில் தான் திடுக்கிடும் உண்மைகளும் இப்படியெல்லாம் இருக்குமா இந்த உலகத்தில்னு. ஷாரோன் ராஜ் அந்த லவ் பண்ணார்ல கிரிஷ்மா, அவங்க அப்பா அம்மாவுக்கு ஜோதிடத்து மேலே கடுமையான நம்பிக்கை. ஜோதிடம் சொல்லுவது தான் உண்மைன்னு. அப்போ என்ன சொல்கிறாங்க, கிரிஷ்மாவுக்கு முதல் தாரம் கல்யாணம் பண்ணால் தாலி நிற்காது, அவன் செத்துருவான். 2ஆம் தாரம் கல்யாணம் பண்ணுறவன் தான் ஓன்னு இருக்கும் உங்கள் பொண்ணோட வாழ்க்கைங்கிறாங்க. ஆல்ரெடி ஒரு இராணுவ வீரனை கிரிஷ்மாவுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, இவ்வளோ தான் கல்யாணம் பண்ணணும்னு. பாருங்கள் எப்படி நடக்குது பாருங்கள். காதல் காதல் அப்படின்னு எல்லாம் சுற்றுறதுக்கு தெரிஞ்சேங்க எதையாவது. கிரிஷ்மாவுக்கு இது தெரியும். நம்ம ஒருத்தனை காதலிக்கிறோம், வீட்டில் பார்த்த மாப்பிள்ளை இஸ் கிரேட், இராணுவ வீரன், கிரேட்னா பணம் வசியாக வெல்த்தி, எல்லா வெல்த்தியும் செட்டில்டு, எல்லாம் அமரன் ஹீரோ மாரி இருந்துருப்பார், முகுந்த் மாதிரி பக்காவாக நம்ம லைஃப் படாபடா செட்டில்டு அப்படிங்கிறத முடிவெடுத்துடுறான். அதுக்கப்புறம் அந்த காதலை கயட்டி விட்றது ஓகே. அதுதான் பல பெண்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை செஞ்சுருக்கலாம். ஆனால் அவன் அதை செய்யலை.
என்ன பண்ணிடுறான், நான் ஜோதிடப்படி முதல் தாரம் வந்து உனக்கு தாலி நிற்காது அப்படிங்கக்குள்ள முதல் தாரம் அவனை கல்யாணம் பண்ணுறாங்க. சாரோன் ராஜா திருமணம் பண்ணுறாங்க. தாலி கட்டி யார், கிருஷ்மா அவங்க கல்யாணம் பண்ணிடுறாங்க. ரகசிய திருமணம் ரெண்டு பேருக்குள்ளேயே பண்ணிடுறாங்க. இவங்க அம்மாவுக்கு தெரியும், யார், கிருஷ்மாவோட அம்மாவுக்கு. கிருஷ்மாவோட அம்மாவுக்கு தெரியும், அவங்க மாமனுக்கு தெரியும் இந்த திருமணம். அவங்க மாமனுக்கு அக்யூஸ் தான், அவனுக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க 3 ஆண்டுகள். அப்போ இந்த சுச்சுவேஷனில் முதல் தாரம் சாகணும், இதுதானே ஜோதிடப்படி கணக்கு. முதல் தாரம் செத்தா தானே 2ஆம் தாரம் ஆர்மி மேனோட நீங்கள் லாங் லிவ் படா வாழ்க்கை வாழ போகிறீங்க. அவனை எப்படி சாப்பிட்றனா காப்பர் சல்பேட். இந்த காப்பர் சல்பேட்டை பற்றி சொல்லிடுறேன். இது எதுக்கு பயன்படுத்துறதுன்னா, காளான் வைக்கிறதுல வீட்டில் பூஞ்சை மரத்தில் வச்சு பாசி பூஞ்சை கொள்வது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பயன்படுத்தும். ஹெவி டோஸ் கண்டிப்பாக உடனடி மரணத்தை ஏற்படுத்தும். இது உடலில் பல உபாதைகளை ஏற்படுத்தும். விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறாங்க, சில மெடிசனுக்கு பயன்படுத்துகிறாங்க. இந்த நீர்க்குழாய் இருக்குது தெரியுமா, நம்ம வீட்டோட பைப் லைன், அதை அடைச்சிக்கிட்டா ஒன்று கொட்டிவிடுவாங்க தெரியுமா, பவுடரு. ஓகே, ஆமாம், ஒரு கெமிக்கல் ஒன்று கொட்டுவாங்க, சுண்ணாம்பு உடச்சிக்கிட்டு போகும். அதுதான் காப்பர் சல்பேட்டு. ஆக்சுவலாக அது மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்காது, அது மெடிசனும் கிடையாது, அது ஒரு பூச்சிக்கொல்லி தான். அது கழிவுநீர் சுத்திகரிப்பு, இந்த இதெல்லாம் ட்ரைனேஜ் க்ளீன் பண்ணிட்டு அதை போடுவாங்க காப்பர் சல்பேட்டு. சில விவசாயத்துக்கும் பயன்படுத்துகிறாங்க, மண்ணில் தாமரை சத்துக்கு பதிலும் அதை பயன்படுத்துகிறாங்க, சில மல்டிவிட்டமினுக்கு அதை பயன்படுத்துகிறாங்க. இது மாதிரியான விஷயங்கள் தான் அந்த காப்பர் சல்பேட். அதோட வேதியியல் வேலை இதுதான். அந்த காப்பர் சல்பேட் இது கண்டுபிடிக்குது பார்த்தீங்க கிருஷ்மா. இப்போ ஏன்னா அது படித்தது நர்சிங், இவன் படித்தது நர்சிங். யார், சாரோன் ராஜ். இப்போ நர்சிங்கில் அப்பீல் மேல் படிப்புக்கு போயிடுறான். இவங்க திருமணத்துக்கு மோடுக்கு வந்துடுறாங்க, திருமண மோடுக்கு. அப்போ தான் இது இந்த காப்பர் சல்பேட்டை வாங்கி அவனை ஒவ்வொரு முறை பார்க்கக்குள்ளேயும் தன்னுடைய காதல் மனைவி ஆகிட்டாங்க. ஒரு பரிசு தான் அவங்க பாணியில் ஏதாவது சொல்லியிருந்திருப்பாங்க. அப்படி பாட்டம் டக்கர்னு சொல்லுவாங்க தெரியுமா. ஆக்சுவலாக பாட்டம் டக்கர் அடிக்கக்கூடாது. நம்ம இளைஞர்களை பேர் அடிக்கிறாங்க பாட்டம் டக்கர். அப்படியே அடிச்சுட்டு வைக்கிறது, கண்டிப்பாக ஹார்ட் அட்டாக் வரும். ஃபுல்லாக கேஸ் போய் நிறைஞ்சா என்ன உங்களுக்கு உடம்புல மூச்சுட இடம் இல்லாமல் கண்டிப்பாக ஹார்ட் அட்டாக் வரும். அது ஒரு நாள்னா ஒரு நாள் நடக்கும், அது தவறு. அது பாட்டம் டக்கர் அடிக்க வச்சுருக்காங்க. ஏன்னா ஸ்லோவாக ரசித்து குடிக்கக்குள்ள தான் அதில் சுவை மாற்றம் என்பது தெரியும். ஓப்பன் பண்ணுது அந்த லேடியே பின்னாடி இருந்து கூல்ட்ரிங்க் சேலஞ்சு தான் சொல்லி, கூல்ட்ரிங்க் சேலஞ்சு. இப்படி செல்ஃபோன் இப்படி இருக்குது, செல்ஃபி கேமராவில் பின்னாடி இருந்து ஓப்பன் பண்ணுது. அது மரம் இல்லை, மரம் தான் இருக்குன்னு கலந்து திருட்டை எடுத்துட்டாங்கல்ல, திருட்டை பாருங்க இப்படி ஓப்பன் பண்ணி அப்படியே கொடுக்குது, அப்படியே அடிச்சுட்டு வைக்கிறேன். அப்போ சுவை தெரியாது. ஏன்னா பாட்டம் டக்கர் அடிக்கக்குள்ள வாயில் சுவை பண்ணிங்கன்னா நாக்கு கொஞ்சம் ப்ரீத்திங் டைம் எடுக்கும். சூடாக குடிக்கிறது தொண்டையில் டேரெக்டாக குடிச்சிடலாம், நாக்கில் வச்சு குடிக்க முடியாது சூடாக குடிக்கிறது. அப்போ அவன் டேரெக்டாக பாட்டம் டக்கர் அடிக்க வச்சுக்குள்ள அப்போ அவனுக்கு இயற்கை உபாதைகள் ஏற்படுது. அப்போ ஒரு முறை கரிஷ்மாவை பார்த்துட்டு வரக்குள்ளையும் இதெல்லாம் ரொம்ப நாள்லாம் நடந்தில்லை, ஒரு 3 சந்திப்புகள் 4 சந்திப்புகளே வேலை முடிஞ்சிருது. இவனுக்கு வந்து ஆர்கன்ஸ் எல்லாம் அது ரெண்டாவது அவன் அந்த வயசை தொட்டு அந்த காப்பர் சல்பேட்டை தாங்கியிருக்கு. இப்போ ஒரு 40-50 வயசில் நமக்கெல்லாம் கொடுத்தா மண்டை போயிடும், தாங்காது அது காப்பர் சல்பேட்டை. ரெண்டாவது சுவையும் தெரியாமல் தின்னுட்டு அவன் அடிச்சிட்டான். அடித்தோடனே இவங்களை பிடிச்சி வச்சு விசாரிச்சோன்னே இந்த உண்மையில் பூரா சொல்கிறாங்க. எது காப்பர் சல்பேட் நான் தான் கொடுத்தேன். வரத்துக்கு முன்னாடி இதை வந்து பல கூல்ட்ரிங்க்ஸில் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. எந்த கூல்ட்ரிங்க்ஸில் போட்டாலும் பொங்கி வந்திருக்கு. கேஸ் உள்ளது இருக்குல்ல, 7up, பெப்சி, கோகோ கோலாவில் கேஸ் இருக்கும், கார்பனேட் வாட்டரு, அது பொங்கும் அப்படியே. ஆனால் இதில் பொங்காதது பார்த்திங்கன்னா ஸ்லைஸு, மாசா, இந்த மேங்கோ சம்மந்தப்பட்டதெல்லாம் பொங்காது. ஷேக் பண்ணிங்கனாலும் அப்படியே இருக்கும், நுரத்தல்லாது. அப்போ அதில் டெஸ்ட் பண்ணி இவனுக்கு கொடுத்துருக்காங்க. அதோடு தான் நீதிபதி திட்டமிட்ட படுகொலைன்னு சொல்கிறார். தவறியெல்லாம் நடக்கலை, ஏதோ அன்னைக்கு நடந்தில்லை, இவன் செத்தாகணும்னு உன்ட்ட தொடர்ந்து முயற்சி இருந்திருக்கு. இவன் சாகணும். ரெண்டாவது இவன் கொடுத்து வீட்டுக்கு போனதுக்கு பிறகு ஃபோனும் பண்ணி செக் பண்ணுறது, இவன் என்ன கண்டிஷனில் இருக்கான், செத்துட்டானா இல்லையான்னு. எவ்வளோ வன்மம் பாரு. ஆல்மோஸ்ட் 2022 நடந்த படுகொலை. இன்றைக்கி அதுக்கான நீதிமன்றம் உரிய தீர்ப்பு பண்ணி, ஆக்சுவலாக வெள்ளிக்கிழமை ஜட்ஜ்மெண்ட் வழங்க வேண்டியது, இன்றைக்கி அதுக்கான தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. கரிஷ்மாவுக்கு மரண தண்டனையும் அவங்க அம்மாவும் விடுதலை பண்ணுறாங்க. அவங்க தாயும் வழக்கில் சேர்த்துருந்தாங்க. அவங்க மாமன் ஒருத்தர் இருந்தான் பாருங்கள், நிர்மல்குமார், அவருக்கு 3 ஆண்டு சிறை தண்டனையும் விதித்து நீதிமன்றம் இந்த தீர்ப்பு அளித்திருக்கு. இதில் மாறலாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது காதல் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கலாம். அது அம்பிகாபதி, அமராவதி, ரோமியோ ஜூலியட்னு பல கதை சொல்கிறாங்க. எல்லாம் சாவில் தான் முடிஞ்சிருக்கு. அம்பிகாபதி, அமராவதி, ரோமியோ ஜூலியட் எல்லாம் அப்படி தானே முடிஞ்சிருக்கு. ஸோ நம் தேர்ந்தெடுக்கிற காதலி எப்படிப்பட்டவளாக இருந்திருக்கிறார், எவ்வளோ ஒரு வன்மம் மனநிலை. இப்போ 2வது ஒருத்தன் லவ் பண்ணிட்டேன், அவன் நல்லா இருக்கான், பெட்டராக இருக்கான், அதனால் இவனை கொலை பண்ணுறேன்னு சொன்னால் கூட அது தப்பு, லிட்ரலி தப்பு. மாரலி ரைட், இது பக்கத்து டிஃபென்ஸ் வைக்கிறது ரைட்டாக இருந்திருக்கும். ஆனால் ஜோதிடர் சொல்லிட்டாரு 2வது திருமணம் ஓகோ என்று இருக்கும், முதல் திருமணம் தாலி அறுத்தால் தான் 2வது திருமணம் நல்லா இருக்குங்குள்ள முதல் தன அப்பாவே ஒருத்தனை கொள்வது வந்து இது சரியா இல்லையா என்று நேர்களும் சொல்லுங்கள், நீங்களும் சொல்லுங்கள்.
எனக்கு எனக்கு தெரியல இது எப்படி இதை எடுத்துக்கிறதுனே தெரியல. நான் ஜட்ஜ்மெண்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஜட்ஜ்மெண்ட் வந்தோன்னு தான் உங்கள்கிட்ட அந்த முதல் தகவலாகவே இதை பேசுகிறேன். இல்லை, ஷாரோன் ராஜுக்கு கரிஷ்மா மேலே ஒரு துளி அளவு கூட சந்தேகம் எழலையா? அதாவது கரிஷ்மாவோட ஸ்டேட்மெண்ட்டில் ஒன்று சொல்கிறாங்க, ஒரு இது ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க போலீஸு. பட் அதையும் சொல்லிடுறேன், சந்தேகம் வராமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். இப்போ காதலிச்சு கட் பண்ணிவிட்டு போகிற பொண்ணுங்களை வந்து சந்தேகப்படுவான். உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம் வா அப்படின்னு கூப்பிடக்குள்ள சந்தேகம் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் கரிஷ்மா தன்னோட ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஷாரோன் ராஜ் நீ கொடுத்தது எனக்கு விஷம்தான்னு எனக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்சு போச்சு, ஆனால் நான் யார்கிட்டையும் சொல்லலை, நீ யார்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு ஷாரோன் ராஜ் சொன்னதான் இவங்க ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. கரிஷ்மா சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது ஷாரோன் ராஜோட ஸ்டேட்மெண்ட் கிடையாது. அதோட இதில் எத்தனை சதவீதம் பர்சன்டேஜ் உண்மை இருக்குங்கிறத நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா வழக்குலேருந்து தப்பிக்கிறத கூட சொல்லலாம், தெரிஞ்சதான் அவன் குடித்தான், எனக்கு அவன் இன்னும் நான் வற்புறுத்தியெல்லாம் கொடுக்கலங்கிறதுக்காக கூட டிஃபென்ஸ் எடுக்கிறதுக்காக வேண்டி அசல் ஆயராக சொல்கிறேன். அவன் வேணும்னு தான் அவனாக தான் குடித்தான், பட் நான் வற்புறுத்தி கொடுக்கலங்கிறத டிஃபென்ஸ் எடுக்கிறதுக்கு கூட இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லியிருக்கலாம். பட் யாராக இருந்தாலும் எனக்கு விஷம் கொடுத்த பிறகு நான் உங்களை சொல்லாமல் இருப்பேனா, மாட்டிடாமல் இருப்பேனா? இல்லை, அந்தளவுக்கு ஷாரோன் ராஜ் கரிஷ்மாவை நேசிச்சிருக்க வேண்டும். அப்படி ஒரு நேசம்லாம் இங்கே இருக்கிறதா எனக்கு தெரியல. என்னையா கரிஷ்மாவோட ஸ்டேட்மெண்ட்டு சொல்லியிருக்காங்க, நான் விஷம் தான் கொடுத்தேன்னு அவன் சொன்னான், யார்கிட்டையும் சொல்லாதுன்னு சொன்னால் நானும் சொல்லலைன்னு சொன்னான்னு சொல்கிறாங்க. பட் இங்கே அது என்ன ரியாலிட்டி வந்து வேறு இருந்திருக்கலாம். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் கூட இருந்திருக்கலாம், இல்லை தெரிஞ்சிருந்தால் வெளியில் போய் சொல்ல கூட முயற்சி பண்ணியிருக்கலாம். சொல்கிறதுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சு போயிருக்கும். ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரே நாளில் எல்லாமே கொலாப்ஸ் ஆகுது. டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்குள்ளே எல்லாமே அடி வாங்க ஆரம்பிச்சிட்டு டக்கு 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 டக்குன்னு. ஏன்னா அந்த பாய்சன்லேருந்து எலி பேஸ்ட்னு ஒன்று சொல்லுவாங்க தெரியுங்களா, ரொம்ப அசால்ட்டாக வீட்டில் ஹேண்டில் பண்ணுறோம், ரொம்ப தப்பு அது. அது நீங்கள் முழுசாக கூட அப்படி சாக்லேட்டு மாரி சாப்பிட்றலாம், ஆனால் அன்னைக்கு அது வேலை செய்யாது. நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க. ஒரு வாரம் கழிச்சு, இல்லை 10 நாள் கழிச்சு, இல்லை 1 மாதம் கழிச்சு, இல்லை 6 மாதம் கழிச்சு, இல்லை 1 வருஷம் கழிச்சு கூட அது வேலை செய்யும். அவ்வளோ பெரிய பாய்சன் அது. நம்ம உடம்புல போய் ஒட்டக்கூடிய தன்மை வாய்ந்தது அது. அந்த விஷயம் நம்ம உடம்போட எதிர்ப்பு சக்தியை பொறுத்தது. இப்போ பாம்பு கொத்துதுன்னா எல்லாரும் உடனே செத்துற மாட்டாங்க. நல்லா நம்ம எனர்ஜெட்டிக்காக இருக்கும், நம்ம நல்லா ஆன்டிபாடியோடு இருக்கோம்னா மருத்துவமனை போகிற வரையும் தாங்குது. சில பேர் பயந்து உடனே சாகிறவங்களும் இருக்காங்கல்ல. ஸோ அது நம்மளோட உடம்பு மெட்டபாலிசத்தை பொறுத்தது. அந்த எலி பேஸ்ட்டு அவ்வளோ ஆபத்தானது. அதெல்லாம் குழந்தைகள்கிட்ட தள்ளி வைங்க, பயன்படுத்தாதீங்களே. எலி வந்து என்னை வீட்டை கொள்ளையடிச்சிட்டு விட போகுது, நகை பணம் காசு படுத்தி தூக்கிட்டு போயிட போகுது, வந்து ஏதாவது வீட்டுக்கு சாப்பிட்டு போவோம், 2 இடத்துல புழுக்க போட்டு போகுது, களை கூட்டி விட்டால் போகுது, அதுவும் உயிர் தானே வாழ்ந்துட்டு போட்டோம், என்ன பண்ணுறது சொல்லுங்கள். அதுக்காக வேண்டி இதை வச்சு நம்ம குழந்தைங்க இப்போ கொஞ்சம் குன்றத்தூரில் வீட்டுக்கு பெஸ்ட்டு கில்லர் அடித்து 2 குழந்தைங்க செத்து போச்சு இல்லைங்க. வீட்டுக்கு அவங்க வச்சது கரையானுக்கு வச்சாங்க, பார்த்தா அந்த வீட்டுக்குள்ளே படுத்துருக்கக்கூடாது, அந்த மருந்து வச்சவனாவது சொல்லிட்டு போயிருக்கணும் இந்த வீட்டை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. இந்த 2வது திருமணத்தை பற்றி ஜோசியக்காரங்க சொல்லும்போது ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா வாழை மரத்துக்கு தாலி கட்டி தான் அதை விட்டுட்டு அதுக்கு அடுத்த திருமணத்துக்கு போவாங்க. இதுதான் ஒரு சில இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா காதலனையே கொண்டு இருக்கா. அதை விட தொக்கா ஒருத்தன் சிக்கக்குள்ளே எதுக்கு வாழை மரத்தை போய் வெட்டிக்கிட்டு இருந்தான்? இல்லை, ஒரு சின்ன ஒரு மனிதாபிமானம் கூட இங்கே இல்லையா? இதனால் அவங்க அப்பா அம்மாவுக்கு தான் புரியலை, ஆனால் ஷாரோன் ராஜோட அன்பு அவளுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கணும் இல்லையா? அதான் இங்கே உலகமே வேறு மாதிரி இருக்கு ஐயா. அன்பு, பாசம், காதல், நேசம் இதெல்லாம் கவிதை இலக்கியத்தில் வேணால் உட்காந்து ரைட்டப் வேணால் பண்ணிகிட்டு இருக்கலையா? இங்கே அப்படிலாம் இல்லையா? ஏன்னா இந்த விவகாரத்தில் போலீஸ்கிட்ட கொடுத்த வாக்குமூலத்தில் ஒரு இடத்துல கூட பார்த்தீங்கன்னா கிரிஷ்மா ஷாரோன் ராஜ் இப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கூட தப்பான முறையில் எதுவும் சொல்லலை. ரொம்ப நல்லவன். ஒரு கள்ளக்காதலுக்காக பெத்த 2 குழந்தைகளே கொன்றாளுகளே. நம்ம பேசுகிறோமா இது சப்ஜெக்டு? குன்றத்தூர் பேசுகிறோம்ல. அப்புறம் நீங்கள் ஷாரோன் ராஜை கொண்டதுக்கு போயிட்டீங்க. இது சம்திங் டிஃப்ரெண்ட். என்னென்னா அங்கே கள்ளக்காதல் அது இங்கே ஜோதிடமாக இருந்துச்சு. அதுதான் நமக்கு வந்து வருத்தமாக இருந்துச்சு. ஒரு ஜோதிடர்கள் வந்து முதல் தாரம் அறுந்து போவோம். எப்படி அறுந்து போவோம்? எனக்கு தெரிஞ்ச எங்கள் சொந்தக்காரவங்க தான் என்ன மூல நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அதாவது கட்டினாக்கா அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணால் நம்ம அப்பா இறந்துருவாங்க, மாமனார் இறந்துருவாங்கன்னு சொன்னாங்க. அப்படிலாம் இல்லை. எங்கள் ரொம்ப க்ளோஸ் ரிலேஷனில் எங்கள் நல்ல உறவு முறையில் உள்ளவர் தான். அவர் கிட்டத்தட்ட 80-90 வயசாகி தான் இருந்தார். கிட்டத்தட்ட கல்யாணம் ஆகி அவங்களுக்கு இந்த கல்யாணம் ஆகி ஒரு 30-40 வருஷம் கூட இருக்கும். ரொம்ப வயதாகி தான் இருந்தாங்க. 30 வருஷமாக இருக்கும். சமீப காலமாக பார்த்தீங்கன்னா கேரளாவில் இந்த ஜோதிடத்தை நம்பி பல கொலைகள் நடந்திருக்கு. மனித மாமிசம் சாப்பிட்டதுலேருந்து இப்போ இந்த கரிஷ்மா காதலன் கொலை வரைக்கும். ஏன் கேரளாவில் தொடர்ந்து இந்த மூட நம்பிக்கையில் மூழ்கியிருக்காங்க? இல்லை, கேரளைன்ஸ் இல்லை, மூட நம்பிக்கை எல்லா இடத்துலையும் இருக்குது. நம்ம ஊரில் கூட ஒரு ஏதாவது பிலீஸ் பண்ணி ஏதாவது வைக்கிறனா கூட கேரளா நம்புதிரி அதான் ஃபேமஸ் அதான் போயிட்டு இருக்கு. இப்போ இதில் விளம்பரமே வைக்கிறானுங்களேங்க, டிவியில் விளம்பரமே விடுதுங்க. வசியம் வைக்கணுமா, பெண்ணை வசியம் பண்ண வேண்டுமா, எப்படியும் பெண்ணை வசியம் பண்ண முடியும், வசியம் பண்ணி தான் கூட உலக அழகியை வசியம் பண்ணி கொடுத்துருவாங்களா? இதெல்லாம் நம்புறதுக்கு தகுந்த விஷயமா?
நான் போய் கோயிலில் சொல்லி உங்களை கேட்டுருமா சொல்லுங்கள்? பாம்புக்கு தடை கட்டுறாங்களாம். பாம்புக்கு எப்படி ஸ்டே ஆர்டர் வாங்க முடியும்? பாம்புக்கு ஞாபக சக்தியே கிடையாது. இது அடிப்படை புரிதல் இருக்கா இல்லையா? பாம்பு வந்து உங்களை ஃபாலோ பண்ணி எல்லாம் வந்து கொத்தாது. நல்ல பாம்பு இருக்குல்ல, அதை அடிச்சு விட்டா உங்கள் வீட்டுக்கு தேடி வந்து கொத்துன்னு சொல்கிறாங்கல்ல, கொத்துமா அது மாதிரி கொத்தாது. அதுக்கு அந்த சென்ஸே கிடையாது. காகம் மட்டும்தான் ரொம்ப ஞாபக சக்தி வச்சு பழிவாங்கன்னு சொல்லி சயின்ஸ் சொல்லுது. நீங்கள் விஞ்ஞானத்தை நம்புவீங்களா? எதை நம்புவீங்க? நீங்கள் விஞ்ஞானத்தை தான் நம்ப முடியும். கேரளாவில் நிறைய நடந்திருக்கு. இப்போ ஒரு பணத்தை வச்சு உயிர் உண்டாக்க போகிறோம்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்துருக்காங்க. அப்போ நாற்று எடுத்த பிறகு தான் போய் பார்க்குறாங்க, அது வந்து டெட் பாடி. இது பண்ணி டெட் பாடி எப்படி உயிர் உண்டாக்க முடியும்? மருத்துவராலே முடியல. எம்பிபிஎஸ் படித்து எம்டி முடித்தவனாலே அவ்வளோதான் காப்பாற்ற முடியலன்னு விட்றான். எப்படி உண்டாக்க முடியும்? எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க டெங்கு காய்ச்சல் இந்த குழந்தைக்கு நான் துக்கத்துக்கு போனேன். ஒரு தீபாவளியே எனக்கு சேடாக அமைஞ்சது. ஏன்டா போகணுன்ற மாதிரி ஆகிட்டு. அந்த குழந்தை 10வது படிக்கிற குழந்தை, அப்படி ஒரு கணக்கு அழகாக ஒரு பெண் குழந்தை. டெங்கு காய்ச்சல் கடவுள் காப்பாற்றுவார்னு வீட்டிலேயே வச்சுருந்தாங்க. செத்துருச்சு. ரொம்ப எனக்கு ஃப்ரெண்டுடைய உறவுக்கார பொண்ணு. ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு. அப்போ எப்படி இந்த அளவுக்கு எப்படி மூட நம்பிக்கை ட்ரீட் பண்ணுறது? நான் மூட நம்பிக்கை தான் சொல்லுவேன். நீங்கள் என்ன வேணுமோ சொல்லிட்டு போங்க. 2வது திருமணம் கிறிஸ்மாவுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கும் அப்படின்னா ஜோதிடம் தூக்கு தண்டனை ஆகிப்போச்சு. இதுக்கு என்ன தண்டனை ஏன் ஜாதகம் சொல்லலை? ஏன் சொல்லலை? எந்த ஜோதிடனும் அவ்வளோ அப்படிலாம் இல்லைங்கய்யா. ஓரளவுக்கு நீங்கள் உங்களுக்கு நம்பிக்கை வச்சா ஓரளவுக்கு. இப்போ இங்கே நான் துளாராசி தான். இந்த 2025 ஓஹோன்னு இருக்குங்கிறான். இப்படிலாம் ஒன்றும் தெரியலையப்பா. அப்படியே தான் இருக்குது. 2024 மாதிரி தான் இருக்குது. 25 எந்த டிவியை திறந்தாலும் சொல்கிறாங்க ஓஹோன்னு இருக்கும். அப்படி ரேண்டமாக அடிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அதுவும் எனக்கு புரியல. இல்லை, இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் மேல்முறையீட்டுக்கு போக வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். மேல்முறையீட்டு போனால் தண்டனைக்குரிய வாய்ப்பு இருக்கா, இல்லை விடுதலையாகவே வாய்ப்பு இருக்கா? அதை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அது நீதிபதிகளோட இது. இன்னொன்று இந்த டவுன்லோட் பண்ணி பார்த்தேன், இன்னும் ஆகலை. அது எதுவுமே நெட்டில் இன்னும் ஏறலை. ஏறி ஏற்றின பிறகு தான் நம்ம ஒரு ஐடியாவுக்கு வர முடியும் எந்தெந்த ஆஸ்பெக்டில் கொடுத்துருக்காங்க. 2வது ஃப்ரீ பிளான்ட் மாடுறது திட்டமிட்ட படுகொலை. அதனால் உங்களுக்கு விடுதலை ஒரு தடவை இல்லை, தொடர்ந்து விடுதலை ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 2வது உங்களோட இன்டென்ஷன் வேறு. இவன் வந்து ஒரு கெட்டவன், இவன் ஒரு குடிகாரன், இவன் ஒரு பொம்பளை பொறுக்கி, அதனால் இவளை கொலை பண்ண அப்படின்னு சொன்னால் கூட அப்பீல் உங்களுக்கு எதுவும் வழி இருக்குது. ஆனால் இன்டென்டிவ் வந்து இன்னொரு திருமணம் பண்ணணும், பெட்டராக வாழணும். அப்போ அதுக்கு வாய்ப்பு குறைவு. மரண தண்டனைங்கிறது வேணால் ஆயுள் தண்டனை மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அக்யூட்டலுங்கிறது வாய்ப்பு கம்மி. ஏன்னா மரண தண்டனைங்கிறது வந்து ரேராக கொடுக்க சொல்லி தான் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. ரொம்ப அரிதான வழக்கு. ஆனால் இது அரிதான வழக்கு தான். இது இந்த மாதிரியெல்லாம் மரணம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கூலிப்பீடு வச்சு கொலை பண்ணியிருந்தால் கூட அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது ரொம்ப ரேராவில் இருக்குது. உணவில் விடத்தை கலந்து கொடுக்குறதுங்கிறது. ஒருவேளை அவன் இல்லாமல் வேறு யாராவது குடிச்சிருந்தானே அந்த பாட்டில், அதான் கையோட அவங்களே கொடுக்குறாங்களா? வீட்டுக்கு எடுத்து குடின்னு சொல்லி ஸ்பாட்லேயே கொடுத்து குடி வைக்கிறாங்க. அதுதான் பாரு எவ்வளோ திட்டமிடுதல். அப்புறமா குடின்னு சொல்ல அவங்க வீட்டில் யாராவது குடிச்சிருந்தானாக்க அதையாவது செஞ்சது இந்த புண்ணியம். அதனால தான் 2 கூல்ட்ரிங்க்ஸ் சேலஞ்சு, நீ ஒன்று குடி, நான் ஒன்று அட்ட டைமில் குடிக்கிறேன். அதனால் அப்பீலை பொறுத்தவரையிலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுங்கிறது என்னோட கருத்து. நடப்பு நிகழ்வுகள் குறித்து பல்வேறு கருத்தில் இப்போ மிக்க நன்றி. நன்றி.